நீ கேட்குறதெல்லாம் செய்ய முடியாது. குழந்தைய பெற்று கூட அப்புறமா குழந்தைக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நானும் அப்பா தானே அப்படின்னு அடிதடியாக இருக்குது. கொண்டு போய் தலையை கொண்டு போய் செவுத்தில் முட்டியிருக்கோம். செவுத்தில் இதை முடித்து எப்படி முரட்டுத்தனமாக இருப்பாங்க. நம்ம தான் எத்தனையோ படங்களில் பார்த்துருக்குறோம், இதெல்லாம் நடந்திருக்குல்ல. பார்த்தோன்னே இந்த காலர் போன் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுது, லேசான ஃப்ராக்சர். ஸோ திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அப்புறம் ஃபிசியோதெரப்பி போகணும், இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கட்டு போட்டு இதெல்லாம். அடுத்து கொஞ்சம் நாள்லேயே மறுபடியும் ஒரு அடி சண்டை வருது. இப்போது ஃபுல்லாக வந்து தண்ணி கடுமையாயிட்டான். ஆனால் பொண்டாட்டியை மட்டும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை தெரிய ஆரம்பிச்சிடும்ல, நாங்கள் அவளை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்ல. இல்லை இல்லை, நான் தான் சீமந்தம் செய்யணும், நானே செய்வேன், நீ எல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டியதில்லை. எத்தனை மாதத்தில் செய்வேன், குழந்தைக்கு டேட்டு குறிச்சாச்சு, நீ இது கூட செய்யலைல்ல, நாங்கள் போய் பூ முடிச்சுக்கிறோம் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. நீ வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு 2 பேரும் போனதுக்கப்புறமா இந்த பிள்ளையை அடித்து மறுபடியும் ஒரு தடவை மிதிச்சிருக்கிறான். அப்டமினில் உதச்சதுலையோ மிதிச்சதுலையோ என்ன ஆகிடுது, உடனடியாக சீரியஸ் ஆகிடுது. அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்து அக்கம் பக்கத்தில் இருந்தால பாவி இந்த மாதிரி செய்வையா அப்படின்னுலாம் அவங்க அந்த அந்த கல்ச்சரில் இருக்கிறவங்க, அந்த கலாச்சார சூழல் இருக்கிற மக்கள் உடனே அவளை கூட்டிகிட்டு வந்து ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சிசேரியன் பண்ண வேண்டியது, ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை. உடனடியாக குழந்தை எடுக்கணும், கையில் காசு கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த பொண்ணு போய் ஒரு குழந்தையை பெற்று எடுத்துகிட்டு வரும். அதுக்குள்ளே அவங்க அம்மாவுக்கு எல்லாம் தகவல் வந்து அந்த குழந்தை கூடவே இருந்து பார்த்து, அவங்களுக்கும் சிரமங்கள் நிறைய இருக்குது, இருந்தாலும் கைவிட மாட்டாங்க எந்த தாயும். ஸோ அந்த குழந்தைய, அதாவது 1 மாதத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு, இந்த சிசேரியன் வேறு நடந்திருக்குது, ஏற்கனவே கழுத்தெலும்பு வரைக்கும் அடிபட்டிருக்குது அவளுக்கு. அதனால் கூட்டிகிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் 1 வாரத்தில் 1 தடவை பார்க்குறான், 2 தடவை பார்க்குறான். அப்புறம் என்னங்கிறாங்க, தண்ணியை போட்டு ஒரு நாள் வரும்போது அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் குறுக்க நின்று மறிச்சிட்டு, நீ உள்ளே வரக்கூடாது, தண்ணியை போட்டேன்னா எங்கள் வீட்டு பக்கம் மிதிக்காத. நீ யாரா சொல்கிறதுக்கு, நான் என் பொண்டாட்டியை பார்க்க வந்திருக்கேன், என் பிள்ளையை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு அவன் சத்தம் போட. அடிதடி ஆகாத குறை. அப்போ அண்ணா விட்டுடுண்ணா, அவரை பார்த்துட்டு போட்டும், விடுண்ணா, நீங்கள் எந்த தப்பும் எந்த ரகலையும் பண்ணாமல் அமைதியாக பார்த்துட்டு போங்க அப்படின்னு அவள் குழந்தைய கொண்டு வந்து காட்டுறா. கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறான், போகிறான்.